நான் என் ஷூவை காணோம். பொட்டை காணோம். பிரபு, வெற்றி வெற்றி வெற்றி. ஒரு ஹாப்பி நியூஸ். பேரு சொன்னேன், மண்டை போடுச்சு. பாட்டி எப்படி? ஆனா செத்து போடுறதுக்கு கால் பக்கம் விளம்பரம் கொடுத்துறானுப்பா. இதெல்லாம் பசுவில பாட்டு. ஆனா செத்து போனவனுடைய மூஞ்சி வச்சு பார்க்கும்போது எவனுக்குமே பரம்பரையிலேயே அறிவு இருக்கிறது சான்ஸ் இல்ல. நீ என்ன சொல்ற? அப்படி போல. அதனால பெரிய அளவுக்கு நீ ஒன்று பெயிண்டிங் ரெடி பண்ணாத. நேற்று நம்ம அமல் பேரு பொழுது பாவம் கிரிக்கிட்டு இல்ல, அதை ரெடி பண்ணுப்பா. இல்ல நல்லபடியா நடக்கும்ல? உள்ள நடக்கும். மனசை தேர்த்திக்க. மிஸ்டர் கணேசன் எங்க அப்பாவா? அவரை கொஞ்சம் நாங்க பாக்கணுமே. அவரை பார்க்க முடியாது. அவர் செத்து போயிட்டாரு. சார், கணேஷ் கன்ஃபார்மா இருந்தாரா? ஆமா சார். என்ன கேள்வி கேக்குறீங்க? அப்ப 500 ரூபாய் திருப்பி கொடுத்துருப்பா. 500 ரூபாயா? ஆமா சார், நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள் சார். ஆமா சார், ஆக்சுவலா 2 நாளுக்கு முன்னாடி உங்க அப்பா ஆர்ட் கேலரிக்கு வந்திருந்தாரு. இந்த பெயிண்டிங் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு சார். வீட்ல இருக்கிற ஹால்ல மாட்டி வச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு ஃபீல் பண்ணாரு. இந்த பெயிண்டிங் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள மண்டை போட்டாரே. சரி, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மட்டுமா சார், நாங்க போயிட்டு வரோம் சார். சார், நாங்க போயிட்டு வரோம் சார். கத்தி சொல்லு சார், நாங்க போயிட்டு வரோம் சார். இருங்க. எங்க அப்பாவுடைய கடைசி ஆசைன்னு சொன்னீங்க. இதை கொண்டு வச்ச நான் என்ன சார் பையன்? இந்த பிரச்சனை வாங்கிக்கிறேன். இந்த பெயிண்டிங் என்ன விலை? ஒன்லி 5 ரூபாயா? 5000. செக்ரட்டரி 5000 கூட. அப்ப நாங்க போயிட்டு வரோம் சார். நாங்க போயிட்டு வரோம் சார். ஒப்பா இதை விட பெருசா எக்ஸ்பென்சிவா 30,000 ரூபாய்க்கு ஒரு பெயிண்ட் ஆர்டர் பண்ணிருக்காரு. நாளைக்கு அதை கொண்டு வந்து தட்டுமா? அண்ணா, புது சைக்கிள் டபுள்ஸ் போலாம் வரீங்களா? நான் உட்கார்ந்தா உடஞ்சிடும், நீ ஓட்டுப்பா. அண்ணே, என் பப்பி எப்படி இருக்கு? அண்ணா, கேட்ச். புது பால் எப்படி இருக்கு? என்ன இது? யார் வாங்கி கொடுத்துருக்கோம்? மணி ஏதுமா சாக்லேட்? யார் வாங்கி கொடுத்தா? அங்கிள் வாங்கி கொடுத்தார். டாடி அங்கிளா? இல்ல, ஓல்ட் அங்கிள். தாத்தாஜி, இந்த பேபியும் மனசுல வச்சுட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்களே, தேங்க்யூ. பிரபு, நல்லா இருக்கியா கண்ணு? எந்திரிங்க பிரபு. அட முதல்ல எந்திரிங்க. பிரபு, பெருசு திட்டாத. எனக்கு பெரியம்மா பாட்டில் வாங்கி. சும்மா இருக்கியா? எவ்வளவு தடவை சொல்றது வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு? பசங்களுக்கு என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். ஆமா, எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? நீ வேறு நான் வேறுன்னு என்னால பிரிச்சுக்க முடியலப்பா. இந்த பாசம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க போச்சு? எங்க அப்பா என்ன பண்ணாரு? கொலை பண்ணாரா இல்ல கொலை அடிச்சாரா? ஜஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஏதோ பெருசா கௌரவ கீரம் துரத்தி விட்டீங்க. என் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல போனப்போ நான் தனியா தானே கிடந்தேன். அப்ப பார்க்க வரல நீங்க? என்ன மன்னிச்சிருப்பா, போனது போகட்டும். ஆனா இனிமே ஒன்ன பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நான் தான் வேணாம் வேணான்னு சொல்றேனே. ஏன் மறுபடியும் வந்து தொலை பண்றீங்க? உங்களுக்கு சூடு சொல்றேன் இல்லையா? ஆசத்துக்கு முன்னால எல்லாம் தோத்து போச்சப்பா. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஆனா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க? ஊட்டியில நமக்கு பெரிய வீடு இருக்குது. இந்த குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அங்க வந்து வீட்டை கொஞ்சம் கலகலன்னு ஆக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு நீ என்னப்பா பண்ற? அது ஏன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, இனிமே உங்க மூஞ்சில முழிக்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க வராதீங்க. அவுட். நான் இங்கே இருக்கேன். குழப்பம் பெருசு, நாங்க பாட்டில். பிரபு, தாத்தாவு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க நீ தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்குமா? நீ சின்ன வயசுல யாருமே இல்லாம அனாதையா வளர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை இந்த வயசுலயே வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டோம், புத்தி வரும். ஆமா, 74வது வயசுல அந்த எல்கேஜில சேர்த்து நீ பாடம் நடத்த போறியா? என்ன அர்த்தம் பேசிட்டு அவர் மேல இருக்கிற கோபத்துல இந்த குழந்தைகளை அப்ப கஷ்டப்படுத்துற? என்ன கஷ்டப்படுத்துறோம்? இவ்வளவு நாள் நம்ம செய்யலையா? நான் பட்ட கஷ்டத்தை யாருமே இல்ல இந்த பசங்க போடக்கூடாதுன்னு தானே இவ்வளத்தையும் செய்யறோம். என்னத்தை செய்யறோம்?
எந்த பெரிய சாகுதுன்னு டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்து பெயிண்டிங் வைக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சு போயிருது. அதை விட அதே பாடி கண்டிஷன்ல நம்ம கிட்ட ஒரு பெருசு இருக்கு ப்ராப்பர்ட்டியோட. பேசாம ஊட்டியில போய் செட்டில் ஆயிடலாம்பா. கோயம்புத்தூர் கிளைமேட் நம்ம பாடிக்கு ஒத்து வரல. ஏன்னா சிரிச்சுக்கலாம், நம்மள ஊட்டி போயிடலாமா? சும்மா இருக்கடா. இத பாரு, எதை பத்தி வேணாலும் பேசுப்பா, இதை விட்டுரு. சரி, நான் விட்டுருவோம்பா. ஆனா வீட்டுக்கார விட மாட்டேன், வாடகைக்கு மளிகை கடைக்கார விட மாட்டேன். இந்த நொரநாட்டியெல்லாம் நமக்கும் தெரியும் மணி. இத லுக், இப்பா ஒரு பெருசு பூச்சி போல் இருக்க. சாதாரண பெருசு இல்ல, கோட்டீஸ்வர பெருசு. மேஜர் சார்லஸ். கவலைப்படாதீங்க ஜேம்ஸ். உங்க அப்பா மேஜர் சார்லஸ் நம்ம நாட்டுக்காக செஞ்ச சேவைகள் நினைச்சு நம்மளை நாமே ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். எல்லாம் கர்த்தரோட செயல். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில லாஸ்ட் 20 years அவர் கண்ணெல்லாம் வாழ்ந்து நினைச்சா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார், மேஜர் சார்லஸை பார்க்கணும்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. பிரபு, நீ பெயிண்டிங் பிசினஸ் முடிச்சுட்டு வந்துருங்க. நான் கேட்டுக்கு வேலையில் நின்றுருக்கேன். ஏன்னா இது ஒரு பெயிண்டிங்னு சொல்லி 30 ரூபாய்க்கு விற்க வந்திருக்கோம். பூரா ஏகே பாடி சுட இருக்கானுங்க. சுடலாம் நினைச்சு அமைக்க பிடிச்சானு வையே, 100 உண்டை கக்கிட்டு தாப்பா நிக்க. பிரபு, எஸ், மேஜர் சார்லஸ் இஸ் நோ மோர். மறுபடியும் சொல்லு, ஒன்ஸ் மோர் கேக்குறாரு. நான் ஒன்ஸ் மோர் சொல்ல, இஸ் நோ மோர்னு சொன்னேன். இதுக்கு அனாவசியமா ஷாக் கூட டைம் வேஸ்ட் பண்றேன். வழக்கமா 500 ரூபாய் எடுத்து கொடு. பின்னாடி பாக்கெட் வச்சிட்டியா? ஐ ஹெல்ப் யூ. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். மேலால வைக்கிறது இல்லையா? இந்தாங்க சார். வாட் இஸ் திஸ்? உங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ் 500 rupees. நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள் சார். 1 minute. ஆக்சுவலா உங்க ஃபாதர் 2 நாளுக்கு முன்னாடி எங்க ஆர்ட் கேலரிக்கு வந்திருந்தாரு. இந்த பெயிண்டிங் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணார் சார். நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஹால் இருக்காம சார், அதுல சென்டரா மாட்டினா செமல் உட்காருக்கவங்க லைக் பண்ணார் சார். நாங்க ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வர்றோம், அதுக்குள்ள மண்டை போட்டார். இங்க ஆர்ட் கேலரிக்கு உங்க அப்பா இப்படி ராஜா நடந்து வந்தார் சார். ஒவ்வொரு பெயிண்டிங் முன்னாடி நின்று அப்படியே ராஜா பார்வை பார்த்தார் சார். அது ஒரு ராயல் லுக்கு சார். அது இன்னைய மனக்கண்ணில் அப்படியே இருக்குதுங்க சார். ஏன் கண்ணியும் சார். ரேட்டு சொல்லப்பா. ஜஸ்ட் 15,000 rupees சார். உங்க அப்பாவோட கடைசி ஆசை. யூ bloody cheats. எங்க டாடி இந்த பெயிண்டிங்கை லைக் பண்ணாரா? கரெக்ட். அவர் மிலிட்டரியில இருந்து உண்மைதான். அப்புறம் சார், ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வெடி வெடிச்சு கண்ணு போயிருச்சு. எங்கடா இன்னொருத்தன்? இங்க இருக்கேன் சார். கூப்பிட்டீங்களா சார்? சார் நான் அப்பவே சொன்னேன் சார், பெருசு வேற கூலிங் கிளாஸ் போட்டிருக்கு, கண்ணில் கோளாறு இருக்கு, நல்லா விசாரிச்சு போல சொன்னேன் சார். வெடி வெடிச்சு கண்ணு போயிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் ஏதோ வெயிலு கூலிங் கிளாஸ் போட்டிருக்காருன்னு நினைச்சேன். வெடிக்காக போட்டதா இல்ல வெயிலுக்காக போட்டதான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சோல்ஜர்ஸ் புடிச்சு கட்டுங்க என்ன. ஆக்சுவலா எங்க ஏதோ குழப்பம் ஆகி போச்சு சார். ஏய், நம்ம தேடி வந்தது மேஜர் சார்லஸ் இல்லப்பா, பேஜர் சார்லஸ். பாய்ஸ் போயிட்டு வரேன். ஏய், போய் சொல்ல சார் அவன். ஏய் சொல்ஜர்ஸ், புடிச்சு கட்டவனே கட்டு. ஹெல்ப் பண்ண சார் உங்களுக்கு. கூட இருந்தே காட்டி கொடுக்குறான்பா. என்ன சோல்ஜர் சார் இவனுங்க புடிச்ச பாட்டி விட்டாங்கல்ல சார். வரணுங்க. போயா அவங்க 2 பேரும் தோச்சு எடுத்துரு. ஓ சீக்கிரமாப்பா, சீக்கிரமாப்பா, பாக்க ஓடுப்பா. ஐயோ பிரபு, என்ன வந்துட்டாங்க, புடிச்சு வாங்க போல இருக்கு. என்னால ஓட முடியலப்பா. அட்டென்ஷன், அபௌட் டர்ன், ஃபார்வர்ட் ரன். நல்லா இருக்கு. இரு நானும் சொல்றேன். அட்டென்ஷன். என்னப்பா? நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல கூடாதா? ஓகே சொல்லுவேன். அபௌட் டர்ன், ஃபார்வர்ட் ரன். ஓ என்னப்பா ஒரு ஓடி வரேன் வாப்பா. பாருங்க. தெரிஞ்சலாரியா? ஏன் என்ன விட்டு போப்பா.
போறேன்